கோவை மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்திற்கு வெளியே திமுக, அதிமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே தெருவிளக்கு பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்ட அரங்கின் நடுவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டம் முடிந்து வெளியே வந்த அதிமுக உறுப்பினர்களை அலுவலக வாயிலில் திரண்டிருந்து திமுகவினர் தாக்க முயன்றனர். சாலையில் ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு ஓடிய நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரத்தில் மீன்வளத்துறை துணை இயக்குநரை கண்டித்து மீனவர்கள் காதுகளில் பூ வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது வழக்கம். இந்நிலையில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி சிலர் மீன்பிடித்து வருவதாக கூறப்படுகிறது. அதனை தடுக்க மீன்வளத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சக மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் மீன்வளத்துறை துணை இயக்குநரை கண்டித்து அவர்கள் தங்கள் காதுகளில் பூக்களை வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். காட்பாடி அருகே அமைச்சர் துரைமுருகன் நிகழ்ச்சியில் தங்களை காக்க வைத்ததாக கூறி 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கரசமங்கலம் பகுதியில் பனை விதை நடும் விழா நடைபெற்றது. இதற்காக அப்பகுதியில் உள்ள குளத்தை சுத்தம் செய்ய 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நிகழ்ச்சிக்கு அமைச்சர் துரைமுருகன் வருவதற்கு தாமதமான நிலையில் ஆத்திரமடைந்த பணியாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிகழ்ச்சிக்காக மின் கம்பத்தில் இருந்து கொக்கி மூலம் மின்சாரம் திருடியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரம்பலூர் அருகே அரசு பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் அரணாரை, செஞ்சேரி, குரும்பலூர், ஈச்சம்பட்டி, லாடபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாணவர்கள் அரசு பேருந்தில் படியில் தொங்கிக் கொண்டே ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டனர். இதனால் அச்சமடைந்த பெற்றோர்கள் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அரங்கநாத சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 68 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது எனவும் பூலோக வைகுண்டம் எனவும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அவர்கள் உண்டியலில் செலுத்தும் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்படும். அந்த வகையில் நேற்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்ற நிலையில் 68,10,246 ரூபாய், 118 கிராம் தங்கம், 410 கிராம் வெள்ளி கிடைத்துள்ளது. மேலும் 372 வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 13 வயது மாணவி ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனை செல்வதற்காக தந்தை மற்றும் தம்பியுடன் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார். அப்போது சாரங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ரஜினி என்பவர் மாணவியையும் அவரது தம்பியையும் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பின்னர் திரும்பி வரும்போது சிறுவனை வழியில் நிறுத்திவிட்டு மாணவி ரஜினியை மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கூலி தொழிலாளி ரஜினியை குடியாத்தம் போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கனமழையின் போது இடிதாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது வைத்தியநாத சுவாமி கோயில் தாமரை குளத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தின் கோபுரத்தில் இடிதாக்கி கலசம் சேதமடைந்தது. இதேபோல் பெரியகுளம் கண்மாய் அருகே இடிதாக்கி லிங்கராஜ் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் தேங்கிய நிலையில் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அசத்தினர். இதனை கிராம மக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். கன்னியாகுமரியில் உள்ள பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் சிறப்பு ஆடம்பர கூட்டு திருப்பலி, தேர்பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. கொடியேற்ற விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். இந்த தேவாலயம் இத்தாலி நாட்டின் அசிசி நகரை சார்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரை பாதுகாவலராக கொண்டுள்ளது என்பது